வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேங்க. அதாவது இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்த்துட்டோம்னாக்க, ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளி தருகிறார், அடுத்த மாதத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்தில் 2024 எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் பற்றி பார்க்க இருக்கிறோம். கும்ப ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் பாதி மிகவும் சாதகமாக இருக்கக்கூடியது. இரண்டாம் பாதியில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். முதல் பாதியை பொறுத்தவரையில் கொஞ்சம் நார்மலாக இருந்தாலும் கூட இந்த ஏப்ரல், அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் மாறி வருவதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது கும்ப ராசியை பொறுத்தவரை 7 நாள் சனி உங்களுக்கு உடல் சனியாகவும் 2வது சுற்றாக வர இருக்குதுங்க. அடுத்தது குருவுடைய பெயர்ச்சி, குருவுடைய பார்வை உங்கள் மீது 4ஆம் இடத்தில் விளை இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது இடமாற்றம், விடமாற்றம், இடத்தை மாறி உட்கார்றதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். சனியுடைய பார்வை, ராகு கேது பெயர்ச்சி உங்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது ராகு கேது பெயர்ச்சி 2ஆம் இடத்தில் வலம் பெற இருக்கிறார். இப்படி கிரகனுடைய மாற்றங்கள் இருக்கும்போது கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்த மாதத்தினுடைய ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தா இருக்கிறார். கும்பராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் அதில் வரக்கூடிய, அதாவது கும்பராசிக்காரர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தேமானால் இந்த மாதத்தினுடைய பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் எப்படி இருக்க போய் பற்றி பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த உங்களை ஒரு விதத்தில் ஏமாற்றம் அடைய செய்யக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குங்க. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏமாற்றம் நிறைந்த மாதமாக கும்பராசி என்பளுக்கு இந்த வாதம் பல வர இருக்குதுங்க. மாதத்தின் 2ஆம் பாதையில் தங்களுடைய உடல்நல கவலைகள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வேலையின் நல்ல பலன்களை பெற்று கடின உழைப்பால் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்குங்கள். மாதத்தின் கடைசி வாரத்தில் உத்தியோகத்தில் மாற்றம் வரும். மாதத்தின் முதல் பாதையில் வியாபாரிகளுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறது. இந்த வியாபாரி அன்பர்களுக்கு இந்த மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல சாதகமாக இருக்குது. நல்லா யோசித்து ஒரு விஷயத்தை முடியெடுங்க. புதிதாக ஒன்று வியாபாரம் செய்யக்கூடிய காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்குதுங்க. வியாபாரம் செய்யணும், தொழில் செய்யணும்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவும் நல்ல முறையில் லாபம் கிடைக்கும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்கள் எழுதித்தர இருக்கிறார் அந்த ஆகஸ்ட் மாதத்தை பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய அன்பு செல்வங்களே, மாணவ செல்வங்களே, இந்த காலகட்டம் மாதம் மிகவும் வெற்றிகரமாக இருக்க போதுங்க. மாதத்தின் தொடக்கத்தில் மாணவர்கள் சரியான இடத்தில் படிப்பை பராமரிக்கவும் அதிலிருந்து தகுந்த முடிவுகளை பெறவும் முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் நிர்பந்தம் இந்த காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போயிடும். மாணவ செல்வங்களுக்கு இதுவரைக்கும் போட்டித் தேர்வில் படித்துக் கொண்டு மாணவர்கள், கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முற்பாதியிலே உங்களுக்கு படிப்பினுடைய ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இப்போ குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவ இருக்குதுங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் உங்களுடைய கிரகனுடைய சஞ்சாரம், உங்களுடைய குருவுடைய பார்வை 3ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவுடைய பார்வை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமாக ஆண்டாக இருக்குது. 4ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறார். 2ஆம் இடத்தில் ராகு கேது பயிற்சி சஞ்சாரம் இருப்பதால் கொஞ்சம் சற்று கவனம் தேவை. உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும், இல்லை என்றால் பிரச்சனைகளும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. 5ஆம் இடத்தில் சொத்து சம்பந்தப்பட்டது. புதிதாக சொத்து வாங்கணும் என்று நினைக்கிறவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இதனால் வரைக்கும் பூர்வ புண்ணியத்தில் உங்களுடைய மூத்தோர் சொத்து, அதாவது தாத்தா வழி சொத்தில் பிரச்சனை கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இப்போ இடம் தகராறு, நிலத்தகராறு, இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க. இதனால் உங்கள் உறவுகளுக்கு உள்ள ஒரு சின்ன சலசலப்பும் சஞ்சரவும் ஏற்படைய காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த மாதம் உறவுகளுக்கு சாதகமானது மற்றும் திருமணமானவர்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறுவார்கள். உறவை அன்பான வழியில் நடத்துவதற்கான புரிதலையும் அதிலிருந்து விரும்பத்தக்க பணங்களையும் பெறுவதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம். மாத தொடக்கத்தில் வணிகர்கள் மற்றும் கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் கலைத்துறையினருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை என்று இயங்கியவர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. வெளிநாடு 10ஆம் இடம் ஜீவன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் உங்களுடைய கிரகங்களை சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அப்போ உங்களுடைய 10ஆம் இடம் என்பது மேஷராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவன் செவ்வாய் பகவான் உங்களிடத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான நல்ல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இழுவரைக்கு பின்னர் கிடைக்க இருக்குதுங்க. நிதி மற்றும் செலவுகள், நிதி நிலைமை எவ்வளவு தான் நம்ம செலவு பண்ணால் கூட நிதிநிலை பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சூழ்நிலை ஏற்பட இருக்குங்க. உங்கள் கட்டுக்குள் அடங்காமல் இருக்கும்.
அதாவது செலவுகள் கட்டுக்குள் அடங்க வைப்பதில் சிரமப்பட போகிறீங்க இந்த காலகட்டம். அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக நீங்கள் எடுக்க வேண்டும். எதை எப்படி எடுக்க வேண்டும் என்கிறத நீங்கள் எடுங்க. அதாவது கும்பராசியை பொறுத்தவரையில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பலன்கள் தெரியும். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த காலகட்டம் நட்சத்திரம் எப்படிப்பட்ட பலங்கள்லாம் அள்ளித்தலை இருக்கா அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். அப்போ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் கலசர ஸ்தானாதிபதி திருமணம் எப்படி இருக்க போகிறது, 5ஆம் இடம் புத்திரபாக்கியம் எப்படி இருக்க போகிறது பற்றி பார்க்க இருக்கிறோம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூரியம் சார்ந்து எந்த பிரச்சனையும் வர பார்க்க இருக்கிறோம். இப்போ பூரியத்தை பொறுத்தவரை பூரியம் சார்ந்த பிரச்சனைகள், சொத்து சார்ந்த பிரச்சனைகள், சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க. பூரியம் சார்ந்து உடனிடத்தில் பந்தங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குது. புத்திரபாக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இருந்த உடல்நிலைகள் புத்திரபாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் கிடைக்காத இருந்த தம்பதிகளுக்கு இந்த தடவை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதனால் வரைக்கும் பிறந்த தொழில்கள்லாம் அகன்று விலகி நல்ல இடத்தில் உங்களுக்கு நல்ல முறையாக குடும்பத்தில் வாரிசுகள் பிறப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்க இருக்குதுங்க. 7ஆம் இடம் என்பது கலஸ்திர ஸ்தானாதிபதி, குடும்ப வாழ்க்கை, குடும்ப துணையார் வாழ்க்கை, இதை பற்றியெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் 7ஆம் இடம். கலஸ்திர ஸ்தானாதிபதி ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் திருமணத்தை பண்ண 7ஆம் இடம் என்பது நல்ல இதனால் வரைக்கும் வெகு நாட்களாக வரன் தேடி கொண்டிருந்த நமக்கேற்றால் போல் வரன்கள் அமைந்து வாழ்க்கை துணையை வெற்றி பெற்று உங்களுடைய திருமணத்திற்கான சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் தங்கள் வீட்டில் கெட்டிமலை சத்தம் கேட்க இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்க இருக்குதுங்க. கும்பராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டத்தில் பிறந்தவர்கள் தவிட்டை கூட தங்கமாக மாற்றக்கூடியவர்கள், தங்கமான மனசான புலம்புகள் அதிகமாக நிறைந்த மனசு என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்துங்க. இதனால் வரைக்கும் உங்களுடைய வீட்டில் சார்ந்த பிரச்சனைகள், வீட்டில் சார்ந்த ஒரு கடன் பிரச்சனை போய் இதெல்லாம் மாறி விலக இருக்குதுங்க. கடத்தில் ஆர்த்தி உள்ளார் 2ஆம் இடத்தில் 2ஆம் இடமாக வளம் வருவது 2வது சுற்றாக வளம் வருவது உடல் சனி என்று சொல்லக்கூடியது. இப்போ நல்ல செலவு புலந்திருக்கார். வீடு கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையும் மனை சொத்து வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை அமையர் காக்கப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அமைந்து மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அடுத்து பார்க்கும்போது கும்பராசியில் 2ஆம் நட்சத்திரம் சதயம். எதிலுமே ஒரு முன் எச்சரிக்கை இருக்கக்கூடிய சதய நட்சத்திரர்கள் எல்லா நேரத்திலையும் ஒரு விஷயத்துக்காக யோசிச்சு கொண்டிருக்கூடியவர்கள். பணத்தை எப்படி சம்பாதிக்கும் என்றும் சேர்த்த பணத்தை எப்படி செலவு செய்யாமல் காத்து கொண்டு யாரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா சதய நட்சத்திரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையும் குடும்பத்தில் ஒரு சின்ன சலசலப்புகள்லாம் இருக்குதுங்க. குடும்ப சார்ந்த பிரச்சனைகள் ஓடுகொண்டிருக்க காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குங்க. கொஞ்சம் பார்த்துருங்க. அதிக பேசுறதுனால தேவைகள் இருக்காது இந்த காலகட்டம். நீங்கள் பேச போகிறதில்ல, இருந்தாலும் பேசாமல் இருக்குது ரொம்ப நல்லது. அடுத்தது கும்பராசியில் வரக்கூடிய கடைசி நட்சத்திரம் பூரட்டாதி. இங்கே பூரட்டாதியை பொறுத்தவரை கோபங்கள் நிறையா வரக்கூடிய கிரகம். இந்த கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பது போல தனக்கும் மரியாதை வேண்டும் என்று இயங்கியவர்கள் கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். எல்லா வகையிலும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் என்று இயங்கியவர்கள் நீங்கள். ஆனால் கொஞ்சம் சற்று உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் மந்த நிலைமை ஏற்படும். தொழிலில் சில விஷயங்கள் நீங்கள் செய்து நீங்களே மாட்டிக்கொள்ள போகிறீங்க. கொஞ்சம் பார்த்துருங்க. இதனால் வரைக்கும் பிறந்த தொழில்கள் அகண்டு மேலும் முன்னேற்ற பாதையில் போகக்கூடிய கிரகம். அரசாங்கம் சார்ந்து போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைப்பெற்ற வாழ்க்கைகள் மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்களுடைய வேலைவாய்ப்பு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக்க இருக்குதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு. இப்போ இதில் பார்க்கும்போது கும்பராசி நண்பர்களும் அதில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களும் பலன்கள் இருந்து அல்லவா. மீண்டும் அடுத்தது ஒரு நல்லது ஒரு வீடியோ போய் சந்திக்க முடியும். உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிகாரத்தை பொறுத்தவரையில் தென்னாவுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி சொல்லி சனி பகவானை வணங்கி வாருங்கள். எல்லா வகையிலும் சிவனுடைய அருள் பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. நேயர்களை தொடர்ந்து இணைந்தீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் ஒரே விஷயம், நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவது, ஷேர் பண்ணுவது, லைக் பண்ணுவது. நன்றி, வணக்கங்க.